அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 யூஸ் வச்சுக்காக எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் வந்து பட்ஜெட்னு டாபிக் தான் வந்து பார்க்குறோம். பட்ஜெட்னு டாபிக் எது உள்ளது சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாலிசின்னு ஒரு டாபிக், ஃபிசிக்கல் பாலிசின்ற ஒரு டாபிக் வந்து நிதி கொட்டி அதுக்குள்ள தான் வந்து பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. முன்னாடி வந்து டேக்ஸ்னு ஒன்று பார்த்தோம், ஒன் கிளாஸ் டேக்ஸ் பார்த்தோம், இந்த கிளாஸ் வந்து பட்ஜெட் பார்த்தோம். இது ரெண்டும் பார்த்தா தான் இந்த ஃபிசிக்கல் பாலிசினா என்னென்னு வந்து உங்களுக்கு இது ரெண்டும் சேர்ந்தால் தான் வந்து ஃபிசிக்கல் பாலிசின்னு ஒரு டாபிக் கொஞ்சம் சரி. ஓகே, இப்போ பட்ஜெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து வரவு செலவு பார்க்குறோம், மந்த் எட்டான வரவு செலவு பார்க்குறோம். அதேமாதிரி ஒரு ஆட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வரவு செலவு வந்து வரும். வருஷம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் தான் வந்து எடுத்துக்கிறோம். ஏப்ரல் 1 மார்ச் 30, ஏப்ரல் 1 மார்ச் 30 இந்த ஒரு வருஷத்தில் வரவு செலவு வந்து பார்க்குறது வந்து பட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த பட்ஜெட் வார்த்தை எங்கே வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுட்ஜெட்டுன்ற ஃப்ரெஞ்சு சொல்லணும்னு இருக்கும். இதுக்கான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறிய பை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, சிறிய பை அர்த்தம். இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க பட்ஜெட்னா ஒரு வருஷத்துக்குள்ள வரவு செலவு வந்து பார்க்கணும். ஓகேங்களா, சரி. அடுத்து இந்த பட்ஜெட்டை பற்றி கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது சென்ட்ரல் பட்ஜெட்டை பற்றி 102 பிரகாரம் 112 பிரகாரம் சென்ட்ரல் பட்ஜெட் பற்றியும் 202 பிரகாரம் ஸ்டேட் பட்ஜெட்டை பற்றி வந்து சொன்னது. ஏன் வந்து இந்த ரெண்டு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நாடு வந்து ஒரு பாசிட்டிவ் அருள். சரிங்களா, பாசிட்டிவ் அருள்னா பாசிட்டிவ் ஃபெடரல் ஃபெடரல்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஃபெடரல் கண்ட்ரி. இப்போ ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து கொடுப்பாங்க. அப்போது ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே தனித்தனியான பட்ஜெட் ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டியூஷனே வந்து கொடுத்துருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா 102 பிரகாரம் சென்ட்ரல் பட்ஜெட் பற்றி 202 பிரகாரம் ஸ்டேட் பட்ஜெட் பற்றி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சரி, பப்ளிக் ஃபினான்ஸோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரெவன்யூ. சரிங்களா, பொது வருவாய். அடுத்து பொது செலவு. அடுத்து பப்ளிக் டெப்ட், பொது கடன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், நிதி நிர்வாகம். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாலிசி. நம்ம நினச்சிருப்போம் வரவு செலவு மட்டும் பார்க்குறதா வந்து பட்ஜெட் வச்சுருப்போம், அதான் வந்து ப்ரைமரி. ஆனால் அதை தாண்டி 19 விஷயங்கள் வந்து சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன். ஏன்னா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எப்பயுமே வந்து டெபிசிட்டாக தான் அமையும். அவர் வருமானம் வந்து கம்மியாக இருக்கும், செலவு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதை ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் வந்து வாங்குவாங்க. சரிங்களா, அதை ஈடுகட்டுறது கடன் வாங்குவாங்க. அதனால தான் பப்ளிக் டெப்டையும் வந்து சேர்த்துருக்காங்க. அதுக்கடுத்து அதை வந்து முறையாக வந்து நிர்வாகம் பண்ணுறோம். சரிங்களா, அந்த வரவு செலவு கடன் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணணும். அதான் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தனியாக பார்க்கணும். அதுக்கடுத்து நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறதை பட்ஜெட் மூலமாக பண்ணுறோம். அதான் வந்து ஃபிசிக்கல் பாலிசி போட வச்சு நம்ம பட்ஜெட்டை வச்சு வந்து நம்ம பண்ணோம். அதனால தான் ஃபிசிக்கல் பாலிசி வந்து சேர்த்து வந்து சரிங்களா நிதி கொடுக்கும். இப்போ நம்ம அந்த 5 உள்ளடக்கி தான் வந்து பட்ஜெட் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த 5 உள்ளடக்கி தான் வந்து பட்ஜெட். வெகுளியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு தான். அதை தாண்டி நம்ம எதாவது பார்க்கணும் அப்படின்னா கடன் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதோட நிர்வாகம் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் பாலிசி வந்து எப்படி இருக்குது, இது ஃபுல்லாக 5 சேர்த்து வச்சு பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெவன்யூ, பப்ளிக் ரெவன்யூ. ஸோ கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வருவாய் வந்து ரொம்ப முக்கியம். வருவாய் வந்து 2 வழியில் வருது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரெவன்யூ, இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு 2 வந்து இருக்குங்களா. இல்லை டேக்ஸ் ரெவன்யூ வந்து நான் போன கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். டேக்ஸில் வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்கேன். டேரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், நேர்முக வரி, மறைமுக வரி. இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வருவாய் வர்றது எந்த டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் டேக்ஸ்ன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு பார்ப்போம். மொத்த கவர்மெண்ட்டுக்கு வருவாயிலே பார்த்தீங்கன்னா டேக்ஸில் வந்து வருதா பேக் டேக்ஸில் வந்து வருதா பார்த்தீங்கன்னா டேக்ஸில் தான் வந்து அதிகமாக வரும். நான் டேக்ஸ் வந்து ஒரு ரூபாய் கம்மியாக தான் வச்சுருக்கலாம். அப்போ இந்த கவர்மெண்ட்டோட ரெவன்யூவில் லைக் வந்து ஒரு டேக்ஸ் ரெவன்யூ, இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவன்யூ. டேக்ஸ் ரெவன்யூ நம்ம போன கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம். இதில் நான் டேக்ஸ் ரெவன்யூ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸ் அப்படின்னா கட்டணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்மளே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அவங்க மினிமம் சார்ஜ் வந்து போடுவாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் படித்தோம் அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கட்டணும். அப்போ அதில் வந்து அதான் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்கே போகும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட நான் டேக்ஸ் அவங்களுக்கு தான் அது போகும். சரிங்களா, அடுத்து ஃபைன். இப்போ கோர்ட்லேயோ போலீஸ்லேயோ வந்து எவ்வளோ பேர் தண்டத்தொகை வச்சு கட்டுறோம் அப்படின்னா அதுவும் வந்து எங்கே போகும் அப்படின்னா கவர்மெண்ட் நான் டேக்ஸ் அவங்களுக்கு தான் அதை வச்சு பிடிச்சிருப்பேன். அடுத்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு
வட்டி தொகை வட்டி வருமானம். இப்போ நம்ம வந்து நிறைய நாட்டில் வந்து கடன் வாங்குறோம். ஆனால் நம்மளும் வந்து நிறைய நாட்டில் வந்து கடன் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய நாட்டில் கடன் கொடுப்போம். அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து வட்டி வந்து கொடுப்பாங்க. அந்த வட்டி தொகையை தான் இந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராடக்ட் நான் டேக்ஸ் ரெமெயிட்டாக அவங்க கொடுத்துருக்கலாம். அடுத்து மின்ட் அப்படின்னா அச்சடி தான் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு பணத்தை வந்து அச்சிடறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2000 பணத்தை வந்து அச்சிடலாம், 500 பணத்தை வந்து அச்சிடறோம். 500 பணத்தை அச்சிடுறதுக்கு ஒரு 10 ரூபா வந்து செலவாகுது அப்படின்னா மிச்சம் 450 வந்து லாஸ் பண்ணும். இப்போ 2000 பணத்தை அச்சிடுறதுக்கு வந்து ஒரு 50 ரூபா செலவாகுது அப்படின்னா மிச்சம் 1950 ரூபா மிச்சம் நமக்கு வந்து லாபம். அப்போ அந்த அச்சிடுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து லாபம் கிடைக்குது. அந்த லாபம் எதிர போகும் அப்படின்னா கவர்மெண்ட் நான் டேக்ஸ் வந்து போகும் அப்படின்னு எஃப்ட் கிராண்ட்ஸ் டேட்ஸ். அதாவது இப்போ பிரைம் மினிஸ்டரும் சினிமா வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த நாட்டு பிரதமர் அந்த நாட்டு அதிபர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் சிஎம்க்கும் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ அந்த கிஃப்ட்லாம் வந்து எங்கே போகும் அப்படின்னா கவர்மெண்ட் நான் டேக்ஸ் தான் அப்படிங்கிறது. அடுத்து எஸ்டேட்ஸ் அப்படின்னா மரணத்தை உயர்வுன்னு சொல்லுவாங்க. மரணத்தை உயர்வுனா இப்போ இந்தியா வந்து இருக்காது, அவர் நிறையா சுற்றில போயிருக்கு. அப்புறம் சொத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு எந்த ஒரு வாட்சுமே இல்லை. அவர் இறந்தார். அந்த சொத்தெல்லாம் வந்து யார்கிட்ட போகும் அப்படின்னா வாரிசு இல்லாத பட்சத்துக்கு யார் செய்வாங்க கவர்மெண்ட் வந்து எடுத்துருவாங்க. சரிங்களா? அதான் வந்து ஒரு ஆணைச்சுவை. அப்போ அந்த இது ஃபுல்லாக அந்த சொத்து ஃபுல்லாக எங்கே போகும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட நான் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து சரிங்களா? இப்போ இந்த வடிவில் தான் வந்து கவர்மெண்ட் வந்து ரெவன்யூ வருது. டேக்ஸ் ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். நான் டேக்ஸ் ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா ஃபைனு, ஃபீஸு, இன்ட்ரெஸ்ட் இன்கம், மெயின்ட் இன்கம், கிஃப்ட், எஸ்ஜிஎஸ். சரிங்களா? அந்த 5 வகையில் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, சரி. செலவு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செலவுகள் இல்லை. அது 3 பாயிண்ட்ஸை வந்து அடைக்கிறாங்க. 3 விதமாக வந்து அடைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு. கவர்மெண்ட்டுக்கு அதிகமான செலவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது தான். ஏன்னா நம்ம நாடு வந்து நம்ம நாட்டை சுற்றி நிறைய நாடுகள் வந்து இருக்காங்க. பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து அதிகமாக எல்லை பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். பாதுகாப்புக்கு அதிகமாக வந்து செலவிடுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 53 லட்சம் கோடி தான் 8 லட்சம் கோடி எதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு மாநிலத்தில் பணிக்கு தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த நடந்த ஒரு வாரநாளில் ஆப்ரேஷன் சிந்துன்ற ஒரு இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நம்மளோட பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. போன டைம் கூட இந்த டைம் 1 லட்சம் கோடி வந்து அதிகமாக சொல்லியிருக்கேன். அப்போ பாதுகாப்பு பணிக்கு வந்து அதிகமாக வந்து செலவு. அதுக்கடுத்து மணிகை பணி எப்படி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, செய்தி தொடர்பு இதை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து நம்ம ஓட்டுகள் வந்து அதிகமாக வந்து செலவுவாங்க. சரியா? இந்த கமர்ஷியல் இதாக இப்போ இதுக்கு வந்து அதிகமாக வந்து செலவு. அதுக்கு வளர்ச்சி பணி எப்படி பார்த்தீங்கன்னா காலேஜ் கட்டுறது, இண்டஸ்ட்ரியல் வந்து கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறது, பிரிட்ஜஸ் வந்து கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போது நிறையா செலவுகள் இருக்கு. முக்கியமான செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயங்கள் தான். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, இன்னொரு வணிகத்துக்கு, இன்னொரு வளர்ச்சி. இந்த 3 விஷயத்துக்காக கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக வந்து செலவு பண்ணுவாங்க. சரிப்பா. சரி, கடனின் முறை. இப்போ கடன் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்மளோட பட்ஜெட் வந்து எப்பயுமே டெஃபிசிட் பட்ஜெட்டில் தான். டெஃபிசிட் அப்படின்னா கப்ராப்பரே வரும். அதாவது வருமானம் வந்து கம்மியாக இருக்கும், செலவு வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஏன் வந்து வருமானம் கம்மியாக இருக்குது, செலவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னு சர்ப்ளஸ் பட்ஜெட்னா உபரி வரவு செலவு அப்படிங்கிறோம். உபரி வரவு செலவுனா வருமானம் அதிகமாக இருக்கும், செலவு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட இந்த நாடு வந்து டெவலப் ஆகிடுச்சு. அதனால் அந்த நாட்டில் வளர்ச்சியை மேற்கொள்றதுக்கு எந்த ஒரு கடனுமே வந்து தெரிவிலேருந்து வாங்கப்போ அவசியமாக இல்லை. அவங்களோட இருக்க பணத்தை வச்சு வந்து அவங்க செலவு பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் இந்த நாடு வந்து டெவலப்பிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நாட்டுக்குள்ளே வளர்ச்சிகளை வந்து மேற்கொள்றதுக்கு நிறைய கடன் வாங்கி அந்த வளர்ச்சியை வந்து கொண்டதாக கடன் வாங்கி அந்த முயற்சியை வைக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருமானத்தை தாண்டி அதிகமாக வந்து செலவு பண்ணுவாங்க. அப்போ அந்த செலவை ஈடுகட்டுறதுக்கு கண்டிப்பாக வந்து கடன் வந்து வாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபிசிட் பட்ஜெட்டாக தான் இருந்தாங்க. அப்போ அந்த கடன் வந்து 2 வழியில் வந்து அவசியம். இன்னும் உள்நாட்டு கடன் ஒன்று வாங்குவாங்க, இன்னொன்று வெளிநாட்டு கடன் ஒன்று வாங்குவாங்க. சரிங்களா? உள்நாட்டு கடன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கடன். இப்போ உள்நாட்டு கடன் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக வாங்குவாங்க. ஒன்று மக்கள் தான் வாங்குவாங்க, இன்னொன்று ஆர்பிஐட்டே வாங்குவாங்க. சரிங்களா?
ஆர்பிஐ தான் வாங்குவாங்க, வரும் மக்கள் தான் வாங்குவாங்க. ஆர்பிஐ டேரெக்டாக ஆர்பிஐட்ட வந்து வாங்குவாங்க. இல்லை ஆர்பிஐட்ட இல்லாத பட்சத்துக்கு, இல்லை அவங்க கொடுத்த அமௌண்ட் பத்தாத பட்சத்துக்கு மக்கள் தான் வாங்குவாங்க. மக்கள்கிட்ட எப்படி வாங்குவாங்க, சட்டத்தை வந்து பேஸ் பண்ணி வாங்குவாங்க. கடற்பத்தோன்னு ஒன்று கவர்மெண்ட் வந்து 1 லட்சம் ரூபா தேவைப்படுது அப்படின்னா 1 லட்சம் கோடியுமே என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு 10,000 10,000 5,000 பாட்டா வந்து கிழிச்சு போட்டுட்டு மக்கள்கிட்ட வந்து விநியோகம் பண்ணிடுவாங்க. யார் மூலமாக விநியோகம் பண்ணுவாங்க, ஆர்பிஐ மூலமாக பேங்க் மூலமாக வந்து விநியோகம் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி எங்கே யாருக்கு கொடுப்பாங்க, கவர்மெண்ட் கொடுக்குறோம். அவங்களுக்கு எப்போ வந்து அமௌண்ட்டு கிடைக்குதோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள்கிட்ட வட்டியோட மக்களுக்கு அந்த பக்கத்தில் வந்து சீக்கிரம் இப்போ இந்த 2 விதத்தில் வந்து உள்நாட்டு கடன் வாங்க. உண்மை ஆர்பிஐ மூலமாக வாங்குவாங்க, இல்லை மக்கள்கிட்ட அவசரம் வாங்குவாங்க. இது வந்து உள்நாட்டு கடன். மேக்ஸிமம் கடன் யாருக்கு வாங்க எப்படி வாங்குவாங்க, உள்நாட்டு கடனாக தான் இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டு கடன் வந்து வாங்குவாங்க. வெளிநாட்டு கடன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பேங்க்கு வந்து வாங்குவது, வேர்ல்டு பேங்கோ IMFஓ இந்த மாதிரி பேங்க்கில் வந்து வாங்க வெளிநாட்டுலேயே வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து கடன். அப்போது கடனில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக வாங்குவாங்க. ஒன்று உள்நாட்டு கடன், இன்னொன்று வெளிநாட்டு கடன். ஏன்னா அதிகபட்சமாக வாங்குறது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கடன் தான் வாங்குவாங்க. சரி, ஓகே. காம்பவுண்ட் ஆஃப் பட்ஜெட் அப்படின்றோம். சரிங்களா, பட்ஜெட்டை வந்து 2ஆக வந்து பிரிப்பாங்க. சரிங்களா, ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து 2ஆக உடைச்சோம் அப்படின்னா பட்ஜெட் ரெசிப்ட், பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் ரெசிப்ட், பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபஸ்ட்டு ரெசிப்டை பிரித்தோம் அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட்டு, கேபிட்டல் ரெசிப்ட்டு, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. காம்பவுண்ட் ஆஃப் பட்ஜெட்டும் காம்பவுண்ட் ஆஃப் பட்ஜெட்டை பட்ஜெட் வந்து 2ஆக பிரிச்சுருவாங்க. ரெவன்யூ, கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ரெவன்யூ அப்படின்னா ரூபாய், கேபிட்டல் தான் மூலதனம். இந்த ரெவன்யூ வந்து 2ஆக பிரிச்சுருவாங்க. மறுபடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருவாய் வரப்பு, வருவாய் செலவு, அதாவது ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டலாக 2ஆக பிரிச்சுருவாங்க, அதாவது கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன வருவாய், மூலதன செலவு அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சுருவாங்க. ஏன் வந்து இந்த வருவாய் மூலதனம் சொல்லி 2ஆக வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த விதத்தில் வந்து வருமானம் வருது, எந்தெந்த விதத்தில் வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டான ஒரு டேட்டா வந்து தெரியும். அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி டேட்டா வந்து பிரிச்சுருக்காங்க. அதாவது ரெவன்யூ கேபிட்டலுக்கான டிஃப்ரெண்ட் டேட்டா அப்படின்னு பார்த்தா ரெவன்யூன்றது ஒரு அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சில வழிகளில் வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ரெவன்யூ ரிசீவ் கேபிட்டல் போடுவாங்க. அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில செலவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது ரெவன்யூ ரெசிப்ட் வந்து ஒரு வழியில் வந்து வருது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் திருப்பி கட்டணுன்ற அவசியம் தான். அதே மாதிரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு விற்காக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாக எந்த ஒரு லாபமே வந்து வச்சுக்கலாம். அதான் வந்து ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேபிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ரெவன்யூ, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா இப்போ ஒரு அசட்டை வந்து உருவாக்குறதுக்காக வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஏன்னா ஒரு மூலதனம் உருவாக்குறதுக்காக செலவு பண்ணுறாங்க. இதே மூலதன வரவு அப்படின்னா ஒரு மூலதனத்தினால ஒரு வருவாய் வந்து அதாவது மூலதன வரவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அன்றாட வாழ்க்கையை கனெக்ட் பண்ணி பார்த்த ஒரு எக்ஸாம்பிளோட வச்சு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா வந்து வேலைக்கு போகிறாங்க. டெய்லி ரொட்டீனாக வந்து வேலைக்கு போயிட்டே இருக்காங்க. அவங்க வேலைக்கு போய் அன்றாட அவங்களோட வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா அவங்க வேலைக்கு போய் தான் இருக்கணும். அது மூலமாக வந்து டெய்லி வந்து ஒரு 500 1000 வந்து சேலரி வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து ரூபாய் வரவு ரூபாய்க்கு வரவு. அதை நம்ம திருப்பி கட்டணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது அன்றாட வாழ்க்கையில் திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து வருவாய் செலவுனா என்ன, நம்ம அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறது. டெய்லி வந்து பால் வாங்கணும், அரிசி வாங்கணும், குழம்பு ஜாமான்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாய் செலவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த செலவு பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு லாபமே வந்து திருப்பி வாங்குவாங்க. அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில வழிகளில் வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு சில வழிகளில் வந்து செலவு போயிட்டே இருக்கும். அதான் வந்து ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே நம்ம வந்து ஒரு வீடு வந்து வாங்குறதுக்காக வந்து ஒரு செலவு வந்து பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு வீடுன்றது ஒரு அசட்டை உருவாக்குறதுக்காக வந்து செலவு பண்ணுறோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலதன செலவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, இதே மூலதனம் வரவு அப்படின்னா அந்த வீட்டு மூலமாக நமக்கு ஒரு வருமானம் வருது. அந்த வீட்டையே வந்து ஒரு பல்காக வந்து விற்கிறோம். ஸோ காட்டை வந்து விற்கிறோம், தோட்டத்தை வந்து விற்கிறோம், ஒரு இடத்த வந்து விற்கிறோம். அது மூலமாக ஒரு வருமானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலதன செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. மூலதன வரவு. சரி, இப்போ இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டு எதுக்காக வந்து செலவு பண்ணணும், ஃபஸ்ட்டு கணக்கு வந்து எதுக்காக வாங்கணுன்றதை எதை வச்சு முடிவு பண்ணணும்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்காக வந்து செலவு பண்ணுறாங்களா, இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக வந்து செலவு பண்ணுறாங்களான்றதை பொறுத்து தான் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்றதை வந்து முடிவு பண்ணணும். அதாவது பட்ஜெட் நல்ல பட்ஜெட்டாக கெட்ட பட்ஜெட்டாக முடிவு பண்ணுறது இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. சரி, இப்போ கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ரெவன்யூ ரிசிப்ட்ன்றதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் டெய்லியும் ரொட்டீனாக வந்து வருமானம் வருது எதுன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டேக்ஸ் வரும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ரிசிப்ட் வருவாய் வரவு என்பது சொல்லுவாங்க. சரிங்களா? அது வருஷம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. வருவாய் செலவுனா என்ன அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறது, பென்ஷன் வந்து கொடுக்குறது, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் வந்து பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சொல்கிறாங்க. அடுத்து கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன அப்படின்னா மூலதன வரவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. உள்ள ஒரு அவங்களோட ஹாஸ்பிட்டலே வந்து மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு காலேஜை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியிலே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலமாக ஒரு வருமானம் சரிங்களா? அதான் வந்து மூலதன வரவு அப்படின்னு சொல்லுவாங்க. மூலதன செலவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே வந்து புதுசாக கட்டுறாங்க, காலேஜ் வந்து புதுசாக கட்டுறாங்க, ஒரு ரோடு வந்து புதுசாக வந்து கட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து செலவு பண்ணுறதா பார்த்தீங்கன்னா மூலதன செலவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? மூலதன செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போது வருவாய் செலவை நம்ம செய்யாமல் வந்து இருக்க முடியாது. வருவாய் செலவு வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யாமல் வந்து இருக்க முடியாது. அப்படி செஞ்சால் நமக்கு எந்த ஒரு லாபமே வந்து ஆனால் மூலதன செலவை நம்ம செய்யாமல் இருக்கலாம். சரி, மூலதன செலவை செய்யாமல் வந்து இருக்கலாம். ஆனால் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேவை என்ன கிடைக்கும் அப்படின்னா லாபம் வந்து கிடைக்கும். லாபம் வந்து கிடைக்கும். இப்போது கவர்மெண்ட் வந்து எதுக்காக வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எதுக்காக கடன் வாங்கணும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் வந்து அதிகமாக இருக்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் வந்து அதிகமாக கிடக்கும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு தேவையான செலவுகளை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ரெவன்யூ ரிசிப்ட் மூலமாக சம்பாதிச்சுக்கிறோம். அப்படின்னா ரிசிப்ட் மூலமாக சம்பாதிச்சுக்கிறோம். நம்ம அதை மீறி வந்து கடன் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு எதுக்காக போகணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் தான் வந்து போகும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ரெவன்யூ ரிசிப்ட் அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை ரொம்ப சம்பாதிச்சுக்கணும். அதை தாண்டி நம்ம கடன் வாங்குறதா எதுவும் போகணும், ஒரு அசட்டை உருவாக்குறதுக்கு தான் வந்து இருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்காக தான் ரெவன்யூ கேபிட்டல் ரெண்டாவது வச்சுக்கிறாங்க. சரிங்களா? இதே கடன் வாங்குறதுக்கு கொடுக்குறது எதில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் தான் வந்து போகும். சரிங்களா? ஒரு பல்காக வந்து ஒரு கடன் வந்து வாங்குறோம், பல்காக வந்து ஒரு ஆண்டு வந்து கடன் வந்து வாங்குறோம் அப்படின்னா அது எதில் வரும் அப்படின்னா கேபிட்டல் ரிசிப்ட் வரும். அதே கடனை திருப்பி வந்து ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். சரிங்களா? இதே நம்ம வந்து ஒரு பல்கான ஒரு கடனை வந்து ஒரு நாட்டுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போயிடும். அந்த கடனை வந்து அவங்க வந்து திருப்பி பல்காக வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேபிட்டல் ரெவன்யூக்குள்ளே கேபிட்டல் ரிசிப்ட்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் வந்து கட்டுது, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் வந்து கட்டுது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 100 ரூபா வந்து செலவாகுது அப்படின்னா அது எதில் வரும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதே அந்த ஹாஸ்பிட்டலில் டெய்லியும் ரன் பண்ணுறதுக்கு லேபர்ஸ் வந்து ஒரு லேபர்ஸ்க்கு சேலரி கொடுக்கணும், மராமத்து வேலையெல்லாம் வந்து பார்க்கணும். அதுக்காக செலவு டெய்லி ரொட்டீனாக ஆகிற செலவு வந்து எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாகவே நமக்கு வந்து டெய்லியும் வந்து லாபம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது எதில் வரும் அப்படின்னா ரெவன்யூ ரிசிப்ட் ஆகும். இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலமாக ஒரு வெல்கான அமௌண்ட் கிடைக்கும். அது எதில் வரும் அப்படின்னா கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னு சரிங்களா? காமன்ஸாக பட்ஜெட்டில் ரெண்டாவது விஷயமாக பட்ஜெட் ரெசிப்ட், பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். பட்ஜெட் ரெசிப்டில் ரெண்டு இருக்கும், ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட். பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நான் சொன்ன மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ரெசிப்டில் என்ன வருமா அன்றாட வாழ்க்கையில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ. இதே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட்டுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய சேலரி போடணும், பென்ஷன் கொடுக்கணும், சப்சிடி கொடுக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இதில் போகும் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து போகும். அடுத்து கேபிட்டல் ரிசிப்ட் மூலதன வரவு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வந்து ரெக்கவரி பண்ணுறாங்க. அதாவது லோன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எதில் போயிருந்தால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். அந்த லோன்ஸ் திருப்பி வந்து அவங்கள்ட்ட வந்து திருப்பி வாங்குறாங்க அப்படின்னா அது எதில் வந்துடும் அப்படின்னா கேபிட்டல் ரிசிப்ட் வந்துடும். சரிங்களா? அடுத்து லோன் வந்து கடன் வாங்குறாங்க, ஒரு விளையாட்டுக்கு பல்காக வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதுவும் வந்து கேபிட்டல் ரிசிப்ட் வந்துடும். அடுத்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு கம்பெனியை வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க, மற்ற தனியார் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, அது மூலமாக ஒரு பல்கான அமௌண்ட் வருது அப்படின்னா அது எதில் போயிடும் அப்படின்னா கேபிட்டல் ரிசிப்ட் போயிடும். சரிங்க? சரி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
லோனை வந்து டிஸ்பர்சன் பண்ணுறேன். அதாவது வாங்கின லோன் வந்து ஒரு ஆளுக்கு வாங்கினா நீங்கள் கேபிட்டல் ரெசிப்ட் வாங்குறோம். அந்த லோனை திருப்பி வந்து ரீபேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். சரிங்களா? இதே நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு வந்து கடன் கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துட்டாலே வெளியே போயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான். திருப்பி உள்ள வரதுனால வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெசிப்ட் தான். சரிங்களா? ரெசிப்ட் தான். சரிங்களா? அப்போது நம்ம ஒரு நாட்டுக்கு வந்து கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே வந்து அவங்க திருப்பி வந்து ரீபேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கேபிட்டல். இப்போது நம்ம வந்து ஒரு நாட்டை கடன் வாங்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிசிப்ட். அந்த கடனை வந்து திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்த லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது, அசட்டை வந்து உருவாக்குறது, ஒரு சொத்தை வந்து உருவாக்குறதுக்காக வந்து செலவு பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு போது வந்து உருவாக்குறதுக்காக செலவு பண்ணுறது தான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ லோனுக்கு வந்து வட்டி வாங்குறது, வட்டி கொடுக்குறது அதெல்லாம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூக்குள்ளே வந்து போய் சரிங்களா? ரெவன்யூ ரிசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள போய். ஏன் வந்து வட்டி வாங்குறது, வட்டி கொடுக்குறதா வந்து ரெவன்யூக்குள்ளே போகுது அப்படின்னா நம்ம லோன் ஒரு டைம் தான் வாங்குவோம், ஒரு டைம் தான் போடுவோம். ஆனால் வட்டி வந்து மாதம் கொடுத்துட்டே இருப்போம், மாதம் வாங்கிட்டே இருப்போம். அப்போ அதான் வந்து அதை வந்து பேர் ரெவன்யூக்குள்ளே வந்து பேர். இப்போ லோன் வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் வாங்குறோம், எப்பயாவது ஒரு டைம் தான் போடுறோம். அதனால வந்து அதை இன்னும் கேபிட்டல் மாதிரி போயிடும். டெய்லி ரொட்டீனாக வந்து வருமானம் வந்து டெய்லி ரொட்டீனாக வந்து செலவு போகுது அப்படின்னா அது ரெவன்யூ. எப்பயாவது ஒரு டைம் தான் வருது, எப்பயாவது ஒரு டைம் தான் போகுது. ஒரு அசட் மூலமாக வருது, அசட் மூலமாக போகுது அப்படின்னா அது வந்து கேபிட்டல். சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டைப்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பட்ஜெட்னா வருவாய் வரவு செலவு திட்டம். நம்ம பார்க்க பண்ணிக்கலாம். வரவு செலவு திட்டம்னாலே என்னன்னா பட்ஜெட்னாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு ரெண்டு வந்து பார்க்குறதோ வந்து பட்ஜெட்டை திட்டம். இதில் ரெவன்யூ பட்ஜெட்னா என்ன, ரெண்டையுமே வந்து சேர்ந்துக்கிறாங்க. அதாவது ரெவன்யூ ரிசிப்ட் ப்ளஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வருவாய் வரவு ப்ளஸ் வந்து வருவாய் செலவு, இது ரெண்டும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதான் வந்து ரெவன்யூ பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கேபிட்டல் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிசிப்ட் ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன வருவாய் ப்ளஸ் மூலதன செலவு, இதை கடையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதான் வந்து கேபிட்டல் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட். சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்னா என்ன அப்படின்னா இப்போது ஒரு பட்ஜெட் வந்து ஒரு 50 லட்சம் கோடி இந்த வருஷம் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க கேட்டால் இது வந்து ஏப்ரல் 1 அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் இந்த மாதிரி வருஷம் வந்து நம்ம வழிமுறை போதும் அவசியம் தான். ஆனால் இந்த 50 லட்சம் கோடியுமே வந்து பத்துமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா இடையில வந்து எல்லா மாற்றம் வந்து நிறையா வந்து ஏற்படலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெயிண்டர் கலர்மைக்கு ஒரு 5000 கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வெள்ளம், அந்த வெள்ளம் வந்து அதில் செலவு வந்து ஒரு 2000 கோடி அப்படின்னு சொல்லி அவங்க அப்ராக்சிமேட்டாக ஒதுக்கிருப்பாங்க. ஆனால் அப்போதைக்கு எவ்வளோ செலவு வரும்ன்றது எனக்கு தெரியாது. இன்றைக்கு வந்து பெரிய வெள்ளம் வந்து ஒரு 10,000 கோடிக்கு வந்து செலவு எடுத்து விட்டுருச்சு அப்படின்னா ஏற்கனவே 5000 கோடி தான் வந்து ஒதுக்கிருப்போம். இப்போ என்ன பண்ணுவாங்க, 5000 கோடி வந்து ஒரு குட்டி பட்ஜெட்டை போட்டு வந்து தனியாக வந்து ஒதுக்குவாங்க. அதான் வந்து சப்ளிமெண்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து என்ன ஆகிடும்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டயத்தில் மட்டும் ஒரு சின்ன பட்ஜெட் போட்டு அந்த துறைக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து ஒதுக்குவாங்க. அதான் வந்து சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஓட்டான அக்கௌண்ட் அப்படின்னா முண்டி வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுக்கான மீனிங் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட்னால என்ன பண்ண முடியாது, தொடர்ச்சியாக செயல்பட முடியாது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 2-3 பட்ஜெட் இருக்கிற நிலைமை தான் ஓட்டான அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலெக்ஷன் டயத்தில் வந்து 2 பட்ஜெட் வந்து நடக்கும். எலெக்ஷன் டயத்தப்பையோ எமர்ஜென்சி டயத்தப்பையோ 2-3 பட்ஜெட் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் திமுக பட்ஜெட் தான் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தான் 2026-27 இடைக்கால பட்ஜெட் ஒன்று போடுறாங்க. அது நீங்கள் வந்து இடைக்கால பட்ஜெட்டாக இப்போ இருக்க டிஎம்கே பீரியட் வந்து 2026 முடியுது, ஏப்ரலோட வந்து போயிடும். அதுக்கடுத்து எலெக்ஷன் நடந்து மே ஜூனில் வந்து இன்னொரு ஆட்சியிலேருந்து அனுப்ப வச்சுருக்கோம். அடுத்து டிஎம்கே வரலாம், வேறு பார்ட்டி கூட ஆட்சிக்கு வந்து வச்சுக்கலாம். அவங்க தான் வருவாங்கன்றத நிச்சயத்தன்மை இருக்குதான். அப்போது இவங்க வந்து இந்த பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ 4 மாதத்துக்கு மட்டும் தான் வந்து பட்ஜெட்டை வந்து போடுவாங்க. அடுத்த பார்ட்டி ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிச்சம் 2 மாதத்துக்கு வந்து பட்ஜெட்டை வந்து போடுவாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் டைத்தில் என்ன ஆகும் அப்படின்னா 2 பட்ஜெட் நடக்கும். அதாவது இந்த வருஷத்துலேயே பிப்ரவரி மாதம் வந்து ஒரு இடைக்கால பட்ஜெட் ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு பார்ட்டி ஆட்சிக்கு வந்து முன்னாடி ஜூலை மாதம் வந்து இன்னொரு பட்ஜெட் வந்து நடக்கும். அப்போ இந்த 2-3 பட்ஜெட் ஒரு வருஷத்தில் நடக்கிறதா வந்து ஓட்டான அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜீரோ பேஸ் பட்ஜெட் அப்படின்னா
2 பட்ஜெட் வந்து இருக்குது சரிங்களா. 2 பட்ஜெட்னா கன்வென்ஷனல் பட்ஜெட், ஜீரோ பேஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் பட்ஜெட்னா என்ன, இப்போது ஒரு துறைக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கேட்குது, எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு இந்த வருஷத்துக்கு வந்து தேவைப்படுது ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அடியிலேருந்து அரிசி ஆராயம் போன வருஷம் பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ ஒதுக்குறாங்களோ அதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு வந்து அவங்க வந்து அந்த அமௌண்ட் வந்து சொல்லிடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5000 கோடி எங்கே தெரிஞ்சிருப்பாங்க, போன வருஷம் வந்து கவர்மெண்ட் வந்து 5000 கோடி விரும்பியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு 100 கோடியோ இல்லை 100 கோடி கம்மியாக என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக வந்து கேட்டு யார்கிட்ட கொடுத்துருவாங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. இதான் வந்து நடைமுறையாக காலங்காலமாக வந்து நடந்துட்டு. இப்போ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பட்ஜெட்டை வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து செயல்படுத்த முடியாது. ஏன்னா போன வருஷம் இந்த சூழ்நிலை வேறு, இந்த வருஷம் இந்த சூழ்நிலை வேறு. போன வருஷத்துக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏதாவது 5000 கோடி வச்சுருக்காங்க. இப்போ வந்து 5000 கோடிக்கு மேலே தேவைப்படலாம், 5000 கோடிக்கு கம்மியாக வந்து தேவைப்படலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, போன வருஷம் இருக்கிறத வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து தேவை. இந்த வருஷம் என்ன தேவை, நிகழ்காலத்தில் வந்து என்ன தேவை, எவ்வளோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ ஊழியர் இருக்காங்க, கரெக்டாக எவ்வளோ ஊழியர் இருக்காங்க, என்னென்ன மருத்துவ வந்து தேவைப்படுது, என்ன ஊரில் ஹாஸ்பிட்டல் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு ஒரு பட்ஜெட்டை வந்து கொடுக்குறாங்க தெரியுங்களா. ஒரு அமௌண்ட்டை செலவு வந்து கொடுக்குறாங்க தெரியுங்களா. அதான் வந்து ஜீரோ பேஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீரோ பேஸ் பட்ஜெட். ஆனால் இதை வந்து நடைமுறைக்கு சாத்தியம் பண்ணிங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. ஏன் ஒரு பட்ஜெட்டை நார்மலாக பட்ஜெட்டை வந்து முடிக்கிறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகும், 4 to 6 மாதம் ஆகும். அதை வந்து முன்னாடி இருக்க ரெஃபரன்ஸ் கிட்ட பண்ணாவே 4 to 6 மாதம் ஆகும். இந்த மாதிரி ஜீரோ பேஸ் பட்ஜெட்டில் அடியிலேருந்து ஒவ்வொரு துறையிலேருந்து கேட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த பட்ஜெட் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். ஆனால் அந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் வந்து கன்வென்ஷனல் பட்ஜெட்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா. கன்வென்ஷனல் பட்ஜெட் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு துறைக்கு மட்டும் தான் வந்து பண்ணுறாங்க சரிங்களா. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் தான் இந்த ஜீரோ பேஸ் வந்து பட்ஜெட் பார்ப்பாங்க. மற்ற எல்லாத்துக்குமே வந்து கன்வென்ஷனல் பட்ஜெட் தான் வந்து பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படின்னா செயல்தான் வரவு செலவு திட்டம் சொல்லுவாங்க. செயல்திறன் வரவு செலவு திட்டம் எப்படின்னா, போன வருஷம் வந்து பட்ஜெட்டில் ஒரு ஸ்கீம்ஸை வந்து அமல்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்ஸோட ரேட்டிங்கை வந்து இப்போ வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மகளிர் விடியல் பயணம் வந்து போன வருஷம் பட்ஜெட்டில் வந்து சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் பட்ஜெட்டில் அதோட செயல்திறனை வந்து பார்ப்பாங்க. இப்போ இந்த ஒரு வருஷத்தில் மகளிர் விடியல் பயணம் எத்தனை பெண்கள் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மூலமாக அவங்க எவ்வளோ தூரம் வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டுருக்காங்க, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணி வெளியில் எங்கெங்கே போய் படிக்க போயிருக்காங்க, எங்கே வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த செயல்திறனை வந்து எடுப்பாங்க. அதாவது செயல்திறன் வரவு செலவு திட்டம். பேலன்ஸு பட்ஜெட், அன்பேலன்ஸு பட்ஜெட். பேலன்ஸு பட்ஜெட்லாம் ஒன்றே ஒன்று தான் சரிங்களா. அதாவது வரவு செலவு ரெண்டுமே ஈக்குவலாக சரிங்களா. அதான் அன்பேலன்ஸ் பட்ஜெட்லாம் ரெண்டு இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா டெஃபிசிட் பட்ஜெட், இன்னொன்று சர்ப்ளஸ் பட்ஜெட். டெஃபிசிட் பட்ஜெட்னா என்னன்னா வருமானம் வந்து கம்மியாக இருக்கும், ரெவன்யூ வந்து கம்மியாக இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. இது சர்ப்ளஸ் பட்ஜெட்னா ரெவன்யூ அதிகமாக இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கும் சரிங்களா. இப்போது டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்ளஸ் தான் வந்துருக்கும். டெவலப்பிங் கண்ட்ரியில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டெஃபிசிட் பட்ஜெட் தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து முன்னாடியே ஒரு சொல்லியிருக்கேன், இப்போது வளர்ந்த நாடுகளில் எந்த ஒரு இதுவுமே வளர்ச்சி இதுக்கு மேலே பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. அவங்க இருக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாமா ஓட்டிக்கலாம். ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி பண்ணியிருக்க என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வந்து கண்டிப்பாக அவங்க வளர்ந்த தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா செலவு அதிகமாக பண்ணுவாங்க. அந்த செலவை ஈக்குவல் பண்ணுறதுக்காக கடன் வந்து வாங்குவோம் சரிங்களா. அப்போது அந்த டெவலப்பிங் கண்ட்ரியில் என்ன இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டெஃபிசிட் பட்ஜெட் தான் வந்து. இப்போது பட்ஜெட்டில் இருக்க டெஃபிசிட் டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் வந்து டெஃபிசிட் டைப்ஸ் மட்டும் பர்டிகுலராக வந்து பார்க்குறோம், சர்ப்ளஸோ பேலன்ஸோ ஏன் பார்க்கல அப்படின்னா, இப்போ நம்ம பட்ஜெட்னாலே தெரிஞ்சிருச்சு டெஃபிசிட் பட்ஜெட்டாக தான் வந்து அமையும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதனால தான் அதோட டைப்ஸை வந்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு ரெவன்யூ டெஃபிசிட்னா இப்போ டெஃபிசிட்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவு வந்து அதிகமாக வரும், வரவு வந்து கம்மியாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு நம்ம செலவு வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலவு மைனஸ் வரவு. இப்போது இதில் வந்து வருவாய் ரெவன்யூ டெஃபிசிட், இது வந்து ரெவன்யூ டெஃபிசிட், அதாவது வருவாய்
பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாய் பற்றாக்குறை. இப்போ வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா ஃபஸ்ட்டு வருவாய் செலவு மைனஸ் வருவாய் வரவு. சரிங்களா? இப்போ இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0ல் தான் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0ல் தான் வந்து இருக்கணும். ஏன் வந்து வருவாய் பற்றாக்குறை வந்து ஃபஸ்ட்டு 0 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்த முன்னாடியே வருவாய் செலவுக்கு ஏற்றாப்புல வருவாய் செலவுகள் ஃபுல்லாமே வருவாய் வரவுலேருந்து எடுத்துக்கணும். அதுக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணக்கூடாது, கடன் வந்து வாங்கக்கூடாது. அதுக்கு ஏற்றாப்புல பணத்தை வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கியோ இல்லை கேபிட்டல் ரிசிப்ட்லேருந்து வந்து என்ன பண்ண கேபிட்டல் ரிசிப்ட்லேருந்து எடுத்துக்கூடாது. ரெவன்யூ ரிசிப்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணிடணும். அது மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், 0ல் தான் இருக்கணும். ஆனால் நடைமுறைகளை பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்து ரொம்ப அதிகமாகும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாகும். ரெவன்யூ டெஃபிசிட்டும் ரொம்ப அதிகமாகும். ஆனால் 0ல் இருந்தால் வந்து அது நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து டெஃபிசிட் இருக்கனால ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் தான் வரும். செகண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ வந்து வரும். ஏன்னா டெஃபிசிட்னாலே பற்றாக்குறைனால செலவு அதிகமாக இருக்கும், வரவு வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? சரியாக இருக்கிறது. பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்னா பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பட்ஜெட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பட்ஜெட் செலவு பட்ஜெட் வரவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பட்ஜெட் செலவில் ரெண்டுமே இருக்கும். ரெவன்யூ வருவாய் செலவும் இருக்கும், மூலதன செலவு இருக்கும். இப்போ பட்ஜெட் வரவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். வருவாய் வரவும் இருக்கும், மூலதன வரவும் இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு 150 ரூபா ஆகுது. ஆனால் வந்து வரவு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா மொத்தமாகவே 100 ரூபா வந்திருக்கு. அது செலவு வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டையுமே சேர்த்து 150 ரூபா வந்திருக்கு. ஆனால் ரெவன்யூ ரெசிப்ட் கேபிட்டல் ரெசிப்ட் ரெண்டையுமே சேர்த்து 100 ரூபா தான் நம்மகிட்ட வந்து வந்திருக்கு அப்படின்னா டெஃபிசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் இருக்குது. 50 ரூபா இருக்குது. இப்போ நம்ம அந்த 50 ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடன் ஒன்று வாங்குவோம். நம்ம கடன் வந்து வாங்கினாலே எதில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா கேபிட்டல் ரிசிப்டில் தான் வந்திருக்கும். சரிங்களா? கேபிட்டல் ரிசிப்டில் தான் வந்திருக்கும். நீங்கள் முன்னாடி ஸ்லைடில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வாங்குகிற கடன் ஃபுல்லாமே எதில் வரும் அப்படின்னா கேபிட்டல் ரிசிப்டில் வரும். நம்ம திருப்பி ரீபேமெண்ட் பண்ணுற கடன் ஃபுல்லாமே எங்கே போகும் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து போகும். சரிங்களா? நம்ம அசட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். நம்ம அசட்டுனால ஒரு வருமானம் வருது அப்படின்னா அது கேபிட்டல் ரிசிப்ட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அப்போது நம்ம அந்த 50 ரூபாய் வந்து கடன் வாங்குறது ஃபுல்லாக எதில் வரும் அப்படின்னா பட்ஜெட் ரிசிப்டில் வந்துடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து ஆட் ஆயிரும். ஏன் அப்படின்னா 50 ரூபா பற்றாக்குறை இருக்குது, 50 ரூபா கடன் வரும். ஆனால் கடன் எதுக்குள்ளே போயிடுது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே போயிடுது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே எதுக்குள்ளே இருக்குன்னா பட்ஜெட் ரெசிப்டில் வந்துடுது. சரிங்களா? பட்ஜெட் ரெசிப்டில் வந்துடுது. அப்போ இங்கே 150 ரூபா காமிச்சுன்னா இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ காமிக்கும், 150 ரூபா தான் காமிக்கும். இங்கே 200 ரூபா காமிச்சுன்னா இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ காமிக்கும்னா 200 ரூபா தான் வந்து காமிக்கும். சரிங்களா? 200 ரூபா தான் வந்து காமிக்கும். அப்போ இது மூலமாக இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னா எவ்வளோ டெஃபிசிட் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதுக்காக தான் ஒரு ஃபார்முலா வந்து உருவாக்குறாங்க. ஃபிசிக்கல் டெஃபிசிட்னு ஒன்று உருவாக்குறாங்க. நிதி பற்றாக்குறைனா என்னென்னா பட்ஜெட் டெஃபிசிட் ப்ளஸ் லோன்ஸ். ஏன்னா லோன்ஸ் தான் வந்து உண்மையாகவே வந்து டெஃபிசிட். ஏன்னா அந்த ஒரு செலவுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலவு அதிகமானால தான் என்ன பண்ணுறோம்னா ஈட கட்டுறதுக்கு கடன் ஒன்று வாங்குகிறோம். அப்போ அதை மட்டுமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தனியாக வந்து எழுதிடலாம் அப்படின்றதுக்காக பட்ஜெட் டெஃபிசிட் ப்ளஸ் லோன்ஸ். ஏன்னா பட்ஜெட் டெஃபிசிட் எவ்வளோ இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக 0 தான் இருக்கும். 0 தான் வந்து காமிக்கும். லோன்ஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கும், 50 ரூபா. அப்போ அந்த கடன் வந்து தெரிஞ்சு போச்சா, இதில் வாங்கின கடன் வந்து தெரிஞ்சு போச்சு. அதான் வந்து ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை வந்து நம்ம ஆளுங்கட்சி மூலமாக வந்து நியாயப்படுத்துகிறாங்க. அங்கே வாங்குகிற கடன் ஃபுல்லாமே வந்து மக்களுக்காக தான் வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துகிறாங்க. அப்போது எதிர்க்கட்சிகள் வந்து கேட்குறாங்க, இந்த 50 ரூபாய் கடன் வாங்குகிற கடன் ஃபுல்லாக மக்களுக்காக தான் வந்து செலவு பண்ணுறீங்கன்ற மாதிரி கிளைம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த இதுக்கு முன்னாடியே வந்து கடன் வாங்கியிருப்பீங்க. அதுக்கு வட்டி எதுலேருந்து கட்டுவீங்கன்னா கடன் வாங்கி தான் வந்து எப்படியும் வந்து வட்டி கட்டுவீங்க. அப்போது இந்த கடன் வாங்கி அதுலேருந்து எவ்வளோ வந்து வட்டி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து ப்ரைமரி டெஃபிசிட்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ப்ரைமரி டெஃபிசிட்னா என்னென்னா ஃபிசிக்கல் டெஃபிசிட் மைனஸ் வட்டி. அதாவது இங்கே 50 ரூபா இருக்குது, அதில் வந்து நம்ம வட்டி எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படின்னா வருஷம் 30 ரூபா கட்டிகிட்ருக்கோம். சரிங்களா? அப்போது ஃபிசிக்கல் டெஃபிசிட் எவ்வளவு, 50. வட்டி எவ்வளோ கட்டுறோம்னா 30. இப்போ மிச்சம் வாங்கின கடனில் எவ்வளோ மிச்சம் இருக்குது 50 ரூபாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான் வந்து இருக்குது. அப்போது இந்த 20 ரூபா வச்சு தான் மக்களுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ப்ரைமரி டெஃபிசிட், முதன்மையான பற்றாக்குறை. ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படின்னா வாங்குகிற கடன். சரிங்களா? ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்னா அந்த வாங்கின கடனையே வட்டியெலாம் போக உன் கையில் வந்து எவ்வளோ நிற்கிது. ஏன்னா வட்டி வந்து எப்படி கட்டுவாங்கன்னா கடன் வாங்கி தான் வந்து திருப்பி வந்து வட்டியை வந்து கட்டுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த வட்டியெல்லாம் போக திருப்பி நம்ம கையில் நிற்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறதா வந்து ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வச்சு வந்து பார்க்கும்போது போன வருஷம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி வந்து 3 லட்சம் கோடி வந்து வருமானம் வந்துச்சு, 4 லட்சம் கோடி வந்து செலவு வந்துச்சு, 1 லட்சம் கோடி வந்து என்ன பண்ணோம்னா கடன் வாங்கணும். அந்த கடன் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் டெஃபிசிட், பட்ஜெட் டெஃபிசிட்னு சொல்லக்கூடாது. பட்ஜெட் டெஃபிசிட் என்னவா காமிக்கும் அப்படின்னா 0 தான் காமிக்கும். எவ்வளோ வரவு வருதோ அதுக்கு ஏற்றாப்புல செலவு எவ்வளோ செலவு வருதோ அதுக்கு ஏற்றாப்புல வரவு வந்து காமிக்கும். ஏன்னா வாங்கின கடன் எதுக்குள்ளே போயிடும் அப்படின்னா
பட்ஜெட் சரி. ஃபஸ்ட்டு ஆண் நிதியமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே சண்முகம் செட்டி தான். ஃபஸ்ட்டு பெண் நிதியமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. இவங்க அந்த டயத்தில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. கூடுதலாக வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட்டையும் வந்து அவங்ககிட்ட வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா. ஆனால் முழு நேர பெண் நிதியமைச்சராக யார் இருந்தாங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் தான் இருந்திருப்பாங்க. 2019 அவங்க தான் வந்து நிதியமைச்சராக வந்து இருந்திருப்பாங்க, பெண் நிதியமைச்சராக. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி தான் சரிங்களா. சரி, அதிக முறை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் தான். கிட்டத்தட்ட 10 டைம் வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருப்பார். அதில் வந்து அவரோட பிறந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைம் தாக்கல் பண்ணியிருப்பார். 1964, 1968 இந்த 2 டைமில் வந்து அவரோட பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருப்பார் சரிங்களா. February 29 அவரோட பிறந்த நாளில். சரி, அதுக்கடுத்த ஸ்டேஜில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து இருக்காங்க. தொடர்ந்து 9 முறை வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. சரி, அதுக்கடுத்து பட்ஜெட்டில் வந்து அதிக நேரம் வந்து பேசினவங்க யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் தான் வந்து பேசியிருப்பாங்க. எத்தனை மணி நேரம்னா 2 மணி நேரம் 42 நிமிஷம் வந்து பேசியிருப்பாங்க. 2 மணி நேரம் 42 நிமிஷம் வந்து பேசியிருப்பாங்க. அதிகமான வார்த்தையில் வந்து யூஸ் பண்ணது யார் அப்படின்னா மன்மோகன் சிங் தான். 18,650 வார்த்தையில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கம்மியான வார்த்தை வந்து யூஸ் பண்ணது யார் அப்படின்னா ஹெருபாய் முல்ஜிபாய் பட்டேல் அவர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். எத்தனை வார்த்தைனா வெறும் 800 வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. சரி, அதுக்கடுத்து முன்னாடி பட்ஜெட் வந்து 99 வரைக்கும் பட்ஜெட் வந்து எத்தனை மணிக்கு தாக்கல் பண்ணாங்கன்னா ஈவினிங் 5 o'clock தான் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் சிங்கை வந்து காலை 11 மணி அப்படின்னு சொல்லி வந்து மாற்றிருப்பார் சரிங்களா. அதுக்கடுத்து 2017க்கு முன்னாடி வரைக்கும் ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டையும் வந்து தனித்தனியாக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது இது எப்போ ஜாயின் பண்ணது அப்படின்னா 1921 அக்வர்த்துன்ற ஒரு கமிட்டி இருக்கும். அந்த அக்வர்த்துன்ற கமிட்டி தான் ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டையும் 2 பிரிச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2017 வரைக்குமே வந்து 2 பிரித்து தான் வந்து சப்மிட் பண்ணாங்க. அப்போது பிபேக் தேப்ராய்ன்ற கமிட்டி 2017 பிபேக் தேப்ராய்ன்ற கமிட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 2 பட்ஜெட்டையும் வந்து ஒன்றா சேருங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அது மூலமாக 2017 2 பட்ஜெட்டையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒன்றா வந்து சேர்த்துருப்பாங்க சரிங்களா. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 தான் February 1 வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுற நடைமுறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா February மிடில் இல்லை லாஸ்ட்டில் தான் நடக்கும். 2017க்கு பின்னாடி தான் பட்ஜெட் வந்து February 1 வந்து கரெக்டாக நடக்கும். அதே வருஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா பொது பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட்டையும் ஒன்றா சேர்த்துருப்பாங்க. யாரோட கமிட்டி பரிந்துரை பெறாங்கன்னா பிபேக் தேப்ராய் கமிட்டியோட பரிந்துரை பிரகாரம் இணைச்சிருப்பாங்க சரிங்களா. சரி, அதுக்கடுத்து இணைச்சது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. 92 ஆண்டுகளாக வந்து பிரிஞ்சு தான் இருந்துச்சு. 2017 பிபேக் தேப்ராய் கமிட்டி பிரகாரம் தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 2021 தான் முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் வந்து காகிதமில்லா பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாமே வந்து கம்ப்யூட்டர் மூலமாக வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா. எந்த ஒரு பேப்பருமே இல்லாமல் ஃபுல்லாமே வந்து டிஜிட்டலாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, சரி சரி இப்போ பட்ஜெட்டை பற்றின கிளாஸ் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.